1924ல திராவிட மகாஜன சபையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. திராவிட மகாஜன சபைக்கு தலைவர் பொறுப்பை வாசுதேவ பிள்ளை தான் ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த நிலையில சுப்பிரமணியம் பிள்ளை பொறுப்பேற்று இருக்கிறாரு. 1920ல இருந்து 1940 வரை சென்னை மாகாண சட்ட மேலவையில பட்டியலின பிரதிநிதிகளோட பொற்காலமா இருந்திருக்கு. அந்த 20 வருஷத்துல தான் அதிகமான பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 20ல இருந்து 40 வரைக்கும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு தலைவர்களின் பணியும் சிறப்பாவும் பாராட்டுற விதமாவும் இருந்திருக்கு. அன்னைக்கு சட்ட மேலவைக்கு போனவங்க மக்களை அணி திரட்டியதன் மூலம் அவங்களுக்கு அரசியல்ல அந்த தலைவர்களும் அரசியல்ல வளர்ந்திருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியா 1931ல வாசுதேவ பிள்ளை சென்னை மாகாண சட்ட மேலவைக்கு உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பதவி காலத்துல தலித்துகளுக்கு மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்குமான எல்லா மக்களுக்குமான பிரதிநிதியா இருந்து செயல்பட்டு இருக்கிறார். பன்முக திறமையோட செயல்பட்டு இருக்கிறார். எப்படின்னா எல்லா தரப்பு மக்களோட கல்வி, சுகாதாரம், நில உரிமை, தொழில் வாய்ப்புகள் இப்படி எல்லா தளங்களையும் பல திட்டங்களை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். நிறைவேற்றி காட்டினது மட்டும் இல்லாம மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிறார். வாசுதேவ பிள்ளையோட நேர்மையான, அர்ப்பணிப்பான, கரைபடாத சிறந்த உழைப்பை நினைவுபடுத்துகிற வகையில சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வால்டாக்ஸ் ரோட்ல வாசுதேவ பிள்ளையோட பெயர்ல பூங்காவை மாநகராட்சி அமைச்சு வாசுதேவ பிள்ளைய சிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பெருமைக்குரியவரா இருக்கிறார் பாருங்க. குறிப்பா வாசுதேவ பிள்ளை மக்கள் தொண்டு செய்யறவங்களோட பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, வசதி வாய்ப்பு இருந்து கூட நீ சுயநலமா ஒருத்தர் இருந்தா அது மக்களுக்கு சமூகத்துக்கும் செய்யற துரோகம்னு சொல்றாரு. சுயநலமா ஒருத்தர் இருந்தா அது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு மக்கள் தொண்டுல நேர்மையா இருக்கணும்னு தன்னுடைய எதிர்கால சந்ததிக்கு புரியிற மாதிரி அவர் தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்திட்டு போயிருக்கிறார், சொல்லிட்டு போயிருக்கிறார்.